திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோம்னா, நம்ம ஏகேவோட அடுத்த படமான விடாமுயற்சி அதுக்கடுத்த படமான குட் பேட் அக்லி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ஈவினிங் 6:31 லான்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக எதுவும் பில்டப் பண்ணாமல் திடீர்னு வந்து நேற்று அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமராக கூட நேற்று ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற தகவல் வரல. 31 வந்து ஃபர்ஸ்ட் லுக் வருது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தோம்னா 3 அஜித் இருக்காங்க. ஒரு அஜித் வந்து கையில் பிரேஸ் நக்கிள்ஸோடு இருக்கார். இன்னொரு அஜித் வந்து கையை அப்படி 2 கையும் டேபிளில் வச்சுட்ருக்காரு. இன்னொரு அஜித் வந்து மிடில் ஃபிங்கரை காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரேஸ் நக்கிள்ஸ் வந்து இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கவனத்தை ஈர்க்கும்படியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த குட் பேட் அக்லி டைட்டில் லோகோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அக்லிங்கிறது கீழே பிரேஸ் நக்கிள்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த பிரேஸ் நக்கிள்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் படத்தில் வந்து எப்படி கடா வந்து ஜேடியோட வெப்பனாக இருக்குமோ அது மாதிரி இந்த பிரேஸ் நக்கிள்ஸ் வந்து இந்த குட் பேட் அக்லியில் ஏகேவோட வெப்பனாக இருக்கலாம். அஜித் அவர்களோட லுக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளாக் அண்ட் கிரே ஹேரில் தான் வர்றது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குன்னு சொல்லலாம். பட் இது வரைக்கும் பார்க்காத லுக்கு தான். பாடி ஃபுல்லாக டாட்டூ போட்டிருக்காரு. ஷர்ட்டெல்லாம் வித்தியாசமாக போட்டிருக்காரு. ஜப்பானில் யாக்குசா அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்குசானா ஜப்பான் மொழியில் கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. அதாவது ஜப்பானில் கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே அவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் பாடி ஃபுல்லாக டாட்டூ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் ஷர்ட்ஸ் போடுவாங்க. ஸோ வந்து இந்த கதை வந்து ஜப்பானில் தான் நடக்க போகுது. இதை மட்டும் வச்சு எப்படி இந்த கதை ஜப்பானில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இதை மட்டும் வச்சு சொல்லலை. அந்த மிடில் ஃபிங்கரை காட்டுறாருல அதில் சென்சார் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் மொசைக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காருல, அதை அவர் வந்து ஜஸ்ட் அந்த மிடில் ஃபிங்கரை மறைக்கணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி தெரில. அப்படி மொசைக் எஃபெக்ட் அங்கே வைக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் அவங்க லான்ச் பண்ணாமலே இருக்கலாம். எனக்கு என்னமோ அதில் வேற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தோணுது. அப்புறம் அந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிரேஸ் நக்கிள்ஸ் 2-3 இருக்குது. அப்புறம் புல்லட்ஸ்லாம் சதுரி கிடக்கு. அப்புறம் பிஸ்டல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தோம்னா நிறைய டிராகன் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிராகன்ஸ் வந்து அதிகமாக ஜப்பான், சைனா, தாய்லாந்துன்னு இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் அவர் கையில் போட்டிருக்க டாட்டோலையும் வந்து டிராகன் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு என்ன சில குறைகள்னு பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, டேபிளில் இருக்க கன்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஏதோ ரியலாகவே இல்லை, ஒரு ஃபேக்காக தெரியுது. அதாவது பிஎன்ஜி எடுத்து அப்படியே போட்டு ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்காங்க. அவரோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கன்று கிடக்கு. அதையே தான் எடுத்து ஃப்ளிப் பண்ணி ரைட் சைடு வச்சுருக்காங்க. அந்த கன்று மட்டும் இல்லை, நிறைய புல்லட்ஸ் அப்படி தான் இருக்குது. இன்னும் 2-3 கன்ஸ் அப்படி தான் இருக்குது. அவர் பின்னாடி இருக்க சோஃபா வந்து எரியிற மாதிரிலாம் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா கூட ஏதோ இந்த ஃபயர் பிஎன்ஜி அப்படின்னு தேடி எடுத்து அப்படியே வச்ச மாதிரி தான் இருக்குது. அதுவும் வந்து வேறு பிஎன்ஜியாக வச்சா கூட பரவாயில்ல. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் பின்னாடி இருக்க செட்டப்பும் வந்து என்ன பிஎன்ஜின்னு தெரில. இவ்வளோ பெரிய ஆக்டரோட படத்துக்கு ஒரு போஸ்டர் வர்றோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலாக வச்சு ஷூட் பண்ணால் தான் என்னவா. இவங்க பட்ஜெட்டுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் இருக்குது வாங்கி அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. பட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. அந்த கன்னோட பிஎன்ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷேடோவே தெரியல, அதனால் தனியாக தெரியுது. நிறைய ஹாலிவுட், ஜாப்பனீஸ், கொரியன் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டர்ஸ் அண்ட் டைட்டிலுக்காக எவ்வளோ மெனக்கிடுறாங்கன்னு தெரியும். ஈவன் மலையாளம் போஸ்டர்ஸ் கூட அவ்வளோ க்ரியேட்டிவாக விடுறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த போஸ்டருக்கான அந்த குவாலிட்டியும் அதுக்கான மெனக்கடலும் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சில டைரக்டர்ஸோட படங்கள் தான் தெரியுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ், ஆர் ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ் எடுக்கிற படங்கள் தான் வந்து அந்த போஸ்டர்ஸ்க்கான மெனக்கடல் தெரியுது. மற்றபடி இது வந்து பார்க்க யூனிக்காக இருக்குது. பெரிய ஆக்டர் படம் தானே, பட்ஜெட்டில் இவ்வளோ சிக்கனமாக இருந்து குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த லுக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த கேர்ஃப்ரீ கேங்ஸ்டராக வந்து கேங்ஸ்டர் கணேஷ் ப்ரோவில் வந்து வேதாளம் படத்தில் நம்ம ஏகே பண்ணியிருப்பார். பட் அது மாதிரி இருக்குமான்னு தெரில. படத்தில் குட் பேட் அக்லி அப்படின்ட்டு ஒரு 3 கேரக்டர் படத்தோட டைட்டில் வந்து நமக்கு கன்வே பண்ணுதுங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு கெட்டப் தான் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. 3 ஏகேவே வந்து ஒரே லுக்கில் காட்டினது வந்து மிஸ்லீடிங்காக இருக்கலாம். இல்லை இந்த 3 பேருமே வந்து ஒரே ஆளாக இருக்கலாம். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். ஒரே ஆளுக்குள்ளே அந்த மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கலாம். அதாவது அன்னியன் படத்தில் பார்த்துப்போம்ல அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை இது போக இன்னும் 2 லுக்கு கூட இருக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு காமெடி கேங்ஸ்டர் படமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த போஸ்டரில் ஏகே வந்து மிடில் ஃபிங்கர் காட்டியிருக்காருல, லியோ படத்தில் ஒரு கஸ்வேர்டு வந்து அதை மியூட் பண்ண சொல்லியும் விஜய் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லியும் அப்போலே நிறைய பேர் வந்து அவர் வந்து எப்படி இப்படி பண்ணலாம், அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அது இதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக விஜயை திட்டி வச்சுருந்தாங்க.
ஆனால் இந்த படத்துக்கு இந்த மாதிரி போஸ்டர் வரும்போது ஏன் யாருமே ஒன்றும் சொல்லலை, பெருசாக கண்டுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்துக்கும் வந்து சொல்லணுங்கிறது எனக்கு வந்து நோக்கம் கிடையாது. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த படத்துக்கு எப்படி இதை இக்னோர் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அந்த படத்துக்கும் அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனால வந்து அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி திட்டிருக்கலாம். அந்த ட்ரெய்லர் வரும்போது விஜய் அரசியல் வரப்போகிறேன்னு அறிவிக்கவும் இல்லை, ஒரு ஆக்டர் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள்குள்ளே ஓட விட்டுறக்கூடாது, அந்த பவுண்டரி அவர் தாண்ட விடாமல் ஒரு க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் பண்ணிடக்கூடாது, அவர் எப்போவும் பண்ணுற யூஸ்வலான டெம்ப்ளேட்டட் படம் தான் பண்ணணுங்கிற கட்டாயத்தை நாமளே உருவாக்கி கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்புறம் அதில் வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங்னு எதுவும் வராது, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துருவாங்க. ஆப்வியஸாக வந்து விஜயோ அஜித்தோ வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமில் நடிக்க போகிறதில்ல, ஒரு வாழ்வியல் சம்மந்தமான படத்தில் நடிக்க போகிறதில்ல, அவங்க ஆக்ஷன் படம் தான் பண்ண போகிறாங்க. அதுலேயே வந்து வித்தியாசமாக பண்ண முடியும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பவுண்டரிலாம் தாண்டி வந்து தான் ஆகணும். அதர் லாங்குவேஜ் சினிமா, ஈவன் இந்தியாவில் மலையாளம் இல்லை ஹிந்தி இண்டஸ்ட்ரி சொல்கிறேன், அங்கே சாதாரணமாக படங்களில் வர விஷயங்கள் வந்து இங்கே தமிழில் பண்ணுறதுக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அப்புறம் டைட்டில் இருந்தே பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு ஜான்ரா ஃபில்மாக இருக்கும்னு தோணுது. அதாவது ஏகே வந்து கிட்டத்தட்ட என்ன இருந்தால் தவிர்த்து வீரம் படத்துலேருந்து கடைசியாக வந்து துணிவு படம் வர ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் டைட்டிலில் கூட அவரோட தலையிடல் வந்து பெருசாக இருந்தது. நம்ம இந்த கேலண்டர்லாம் வந்து ராசி பலன் பார்த்துட்டு போவோம்ல டெய்லி, துலாம் சுபம், சிம்மம் விவேகம், கடகம் வீரம், மீனம் துணிவு இப்போல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டைட்டில்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து தமிழ் படங்களுக்கு தமிழில் தான் டைட்டில் வைக்கணுங்கிறத வலியுறுத்தினாலும் எவென்ச்சுவலி அந்த படம் அந்த கதை வந்து என்ன டைட்டிலை டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் வைக்கணும். அதுக்கே வந்து பெரிய மெனக்கடல் இல்லாமல் சும்மா இந்த மாதிரி டைட்டில் வச்சு விட்டுவிட்டு சும்மா வி சென்டிமெண்ட்டில் டைட்டில் வரணும், இல்லை வீல தொடங்கி எம்மில் முடியணும், சும்மா அந்த மோட்டிவேஷனான டைட்டில் வச்சா போதும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இல்லை இந்த தமிழில் வந்து இது வரைக்கும் வச்ச டைட்டில்ஸ்லாம் வந்து இந்த கதைக்கோ இந்த படத்துக்கோ ஏதோ சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வீரம் படத்தெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, என்ன கரெக்டாக இருக்குது, அந்த கேரக்டர் வீரமாக இருக்கா அதனால் வீரம்னு வச்சாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு அப்சர்டான ரீசன்ஸ் தான். கண்டிப்பாக வந்து பெருசாக யோசிக்கலாம். இப்போ விஜய் படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கூட வாரிசுன்னு ஒரு படம் வந்துச்சு. வாரிசுங்கிற டைட்டில் வந்து நிறைய பேர் கலாய்ச்சாங்க, அது வேறு பக்கம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ வாரிசுங்கிற படம் வந்து நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் படம். அந்த வாரிசுங்கிற டைட்டில் வந்து கதைக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் தான் இவ்வளோ நாள் வந்து ஏகே படத்துக்கு வந்து டைட்டில்ஸ் இருந்துச்சு. அதே பிரேக் பண்ணி டைட்டில்லேருந்தே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படம் என்னோட படம், ஒரு ஃபேன் பாய் வந்து ஒரு ஐடியலை வச்சு எடுக்க போகிற படம், இது ஆரம்பத்துலேருந்தே டேரக்டர் படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறது புரியுது. ஏகேவும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் விஷ்ணுவர்தன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபேன் பாய் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்தை வந்து பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படின்ட்டு போஸ்டர்லேயே போட்டாங்க. வீரம் படத்துக்கு அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத் ஏகே கூட இணைகிற 2வது படம் இது. தெலுங்குல பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக தமிழுக்கு அறிமுகமாகறாங்க. டி சீரீஸ் வந்து இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் நடிச்சிருந்தார். ஸோ இந்த கதையை வந்து இவர் அப்போது ஏகேட்ட சொல்லி அப்போது ஓகே பண்ணியிருக்கலாம். அப்புறம் போஸ்டர் உள்ள டீட்டெயில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மேலே டிராகன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒன்று தொங்குது, அதில் ஒன்று ஏன்னு போட்டிருக்கு, இன்னொன்று கேன்னு போட்டிருக்கு, ஏகேன்னு சொல்ல வராங்க. அப்புறம் அஜித் குமார் சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற ஆதிக் ரவிச்சந்திரன் நமக்கு கன்வே பண்ணுறாரான்னு தெரில. அப்புறம் இந்த பிரேஸ் நக்கிள்ஸ் வந்து தீனா ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். தேட்ஸ் இட். குட் பேட் ஆக்லி போஸ்டரோட டீகோடிங் அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.